ஒரு மனிதன் தன்னுடைய 71 வருட வாழ்க்கையிலே 65 வருடங்களை கலைத்துறைக்காக அர்ப்பணித்தார் என்றால் நிச்சயமாக அது கலைஞானி, உலக நாயகன், விண்வெளி நாயகன் கமல்ஹாசன் மாத்திரமே. அவரது பிறந்த தினமான இன்று நவம்பர் மாதம் 7ஆம் தேதி இந்த காணொலியூடாக வாழ்த்துக்களை கூறிக்கொள்வது மற்றற்ற மகிழ்ச்சி. அந்த மகா கலைஞனை வாழ்த்தும் அளவுக்கு தகுதியுடையவனா நான் என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. ஆனால் அவரது கலை ஞானத்தில் எவ்வாறு நான் கவரப்பட்டேன் என்பதை சுவாரஸ்யமாக சுவைப்பட உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த ஒரு காணொளி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கின்ற என்னுடைய நண்பர்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் தயவு செய்து என்னுடைய காணொலிகள் உங்களை கவர்ந்திருந்தால் வீடியோவிற்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ண மறக்க வேண்டாம். நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். ஓகே, 1996ஆம் ஆண்டு எனக்கு 14 வயது, தரம் 9 கல்வி கற்றுக் கொண்டிருந்த காலம். என்னுடைய கிராமத்து பாடசாலையிலிருந்து மாற்றமாகி வேறொரு பாடசாலைக்கு, புதிய பாடசாலைக்கு என்னுடைய பெற்றோர் என்னை கொண்டு சேர்க்கின்றார்கள். அங்கே புதிய நண்பர்கள், புதியதொரு சூழல் என வாழ்க்கை கொஞ்சம் மாறுகின்றது. அங்கே சில நண்பர்களும் சேர்கின்றார்கள். அதில் முக்கியமாக ஒருவர் என்னுடைய நண்பராகின்றார். அந்த ஒருவர் தான் கிளாஸ் டாப்பர். ஸோ கிளாஸில் உள்ள எல்லாருக்குமே இந்த ஒருவர் சொல்வது வேதவாக்கு போன்றது. ஸோ அவரோடு கொஞ்சம் நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்த்து கொண்டு வந்த ஒரு காலகட்டத்திலே ஒரு நாள் நான் கேட்டேன், மச்சான் உனக்கு பிடித்த நடிகர் யார்? இன்றளவு நாங்கள் இருவரும் மச்சான் அந்த ஒரு உரையாடல் தான் இருக்கின்றது எங்களுக்குள்ளே. ஸோ அவன் எதுவுமே யோசிக்காமல் கூறிய பதில், நடிகன் என்றால் கமல்ஹாசன் மாத்திரமே. ஒருவேளை அவர் அதை கூறியது மிக சாதாரணமாக, அதாவது பிடித்த நடிகன் என்றால் கமல்ஹாசன் தான். ஆனால் நான் அதை புரிந்து கொண்ட விதம் எவ்வாறு என்று சொன்னால், நடிகன் என்றால் கமல்ஹாசன் மாத்திரம் தான் என்றால், ஸோ இப்போ மற்ற நடிகர்கள் நடிப்பது நடிப்பு இல்லையா? இந்த கமல்ஹாசன் என்னும் நடிகனுக்கும் ஏனைய நடிகர்களுக்கும் இடையே இருக்கின்ற வித்தியாசம் என்ன? இதை சில நாட்கள் நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். அதாவது அதுவரை எனக்கு இருந்த சினிமா அல்லது திரைப்பட அறிவு எவ்வாறு என்று சொன்னால், பிளாக் அண்ட் ஒயிட் டிவியில், இலங்கையின் சுயாதீன தொலைக்காட்சி ITN சேனலில் இரவு, அதாவது நான் கூறுவது 90 காலப்பகுதியிலே இரவு 9:15க்கு மாதம் 2 முறை 2 தமிழ் படங்கள் ஒளிபரப்பாகும். ஸோ அந்த திரைப்படங்களுக்கு ஜஸ்ட் அந்த திரைப்படங்களை பார்ப்பது மாத்திரமே என்னுடைய சினிமா அறிவு. அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் சொல்ல போனால், எல்லோரும் போலவும், அதாவது காரணமே இன்றி அனைவரும் விரும்புவது சிறு வயதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் படங்கள் மிக பிடிக்கும். அந்த ITN சேனலில் கூடுதலாக புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய படங்கள் கூட, திரைப்படங்கள் கூட அதிகமாக போகும். ஸோ என்னுடைய அப்பாவோடு அதை பற்றி கலந்து பேசிக்கொண்டு அவரிடம் கேட்டுக்கொண்டு ஸோ அந்த திரைப்படங்களை நான் பார்த்த ஞாபகங்கள் இருக்கின்றது. இவ்வாறு இந்த அவ்வளவுதான் என்னுடைய சினிமா அறிவு, அதாவது ஆக்ஷன், ஃபைட், இதுதான் சினிமா என்பது. இவ்வாறு 92, 94 காலப்பகுதி வருகின்றது. 92லே பிரசாந்தினுடைய வருகை, வைகாசு பிறந்தாச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் என்னுடைய சினிமா ரசனை மாறிவிடுகின்றது. 94ல் முதல் முறையாக இளைய தளபதி விஜய் என்ற ஒரு சர்நேமோடு ரசிகன் படம் வெளியாகின்றது. அந்த ஒரு திரைப்படத்திற்கு பிறகு ஓகே விஜய், அந்த ஒரு ரசனையோடு என்னுடைய அந்த சினிமா அறிவில் நான் பயணித்துக் கொண்டிருந்த காலகட்டம் இது 96 வரை நிற்கின்றது. ஸோ இந்த 96ல் தான் என்னுடைய அந்த சூழல் மாறுகின்றது. அங்கே நண்பனை சந்திக்கின்றேன். அங்கே இடம்பெற்ற அந்த ஒரு உரையாடல். அதற்கு பிறகு நான் தங்கியிருந்த வீட்டிலே, அதாவது நான் போர்டின் ஆகியிருந்த அந்த வீட்டிலே ஒரு VHS கிடைக்கிறது, பழைய VHS. அது வாழ்வே மாயம் திரைப்படம். ஸோ ஒரு சனிக்கிழமை நான் எந்த வேலையும் செய்யாமல் அந்த VHS மூலம் அந்த திரைப்படத்தை போட்டு ஒளிபரப்பி வாழ்வே மாயம் திரைப்படத்தை பார்க்க ஆரம்பிக்கின்றேன். வளமைக்கு மாறாக திரைப்படத்தை பார்ப்பது போன்று அல்லாமல் கொஞ்சம் கவனத்தோடு இதில் என்ன இருக்கின்றது, என்ன சொல்லப்படுகின்றது, அந்த சப்ஜெக்ட் கூட என்னை கவர்கின்றது திரைப்படத்தின் ஆரம்பத்திலேயே. ஏனென்று சொன்னால் அந்த டீனேஜ் அஃபெக்ஷன், 17 வயது, அந்த மாற்றங்கள், அந்த காதல், அந்த கவர்ச்சி என்பன
கொஞ்சம் கொஞ்சமாக நான் அறிந்து கொண்ட ஒரு காலப்பகுதி. ஸோ இந்த வாழ்வே மாயம் படம் எனக்குள்ளே ஒரு பயங்கரமான தாக்கத்தை உருவாக்கியது. எவ்வாறான தாக்கம் என்று சொன்னால், அந்த இறுதி காட்சியிலே என்னை அறியாமல் ஒரு திரைப்படத்தை பார்த்து நான் அழுதேன் என்று சொன்னால் நிச்சயமாக அது வாழ்வே மாயம் தான். 14 வயது. அதற்கு பிறகு எனக்குள் ஒரு கேள்வி எழுகின்றது. நிச்சயமாக அவன் கூறியதில் ஏதோ உண்மை இருக்கின்றது. இந்த கமல்ஹாசன் என்னும் நடிகனுடைய நடிப்பில் ஏதோ வித்தியாசம் இருக்கின்றது. அதற்கு பிறகு கமல்ஹாசனுடைய பழைய படங்களை தேடி தேடி பார்க்க நான் ஆரம்பிக்கின்றேன். சோ உலகநாயகன் கமல்ஹாசனது காலத்தால் அழியாத திரைப்படங்களான சலங்கையொலி, வறுமை நிறம் சிவப்பு, மகாநதி, மூன்றாம் பிறை, ஹேராம், அன்பே சிவம் என அனைத்து திரைப்படங்களையும் தேடி தேடி பார்க்க ஆரம்பித்த ஒரு காலம் 97 அந்த காலப்பகுதி. இன்னும் கூட என்னுடைய நண்பனும் நானும் இந்த உலகநாயகனுடைய திரைப்படங்களை பற்றி மணிக்கணக்காக பேசி சிலாகித்துக் கொள்வோம். அதாவது எனக்கு எப்போதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு ரிலாக்ஸ் தேவைப்படுகின்றதோ, கொஞ்சம் ஃப்ரீயாக நான் இருக்கணும் என்று எப்பொழுதெல்லாம் என்னுடைய நினைவுக்கு வருகின்றதோ அப்பொழுது நான் விரும்பி பார்க்கிற ஒரு திரைப்படம் தான் சலங்கையொலி அல்லது அன்பே சிவம். இந்த திரைப்படங்களை அந்த என்னுடைய வயதோடும் காலத்தோடும் மீண்டும் மீண்டும் பார்க்கும் பொழுது நான் அப்பொழுது புரிந்து கொள்ளாத எத்தனையோ விஷயங்கள் இப்பொழுது நான் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதுதான் ஒரு கலைஞனுடைய படைப்பின் மகத்துவம். அதாவது உலகநாயகன் எவ்வாறு என்று சொன்னால், இந்த 2025 நாங்கள் பார்க்கின்ற அல்லது தேடி ஆராய்கின்ற அவரது திரைப்படங்களை அவர் 2000ஆம் ஆண்டு எங்களுக்கு தந்துவிட்டார். ஒரு கலைஞருடைய மகத்துவம், படைப்பின் மகத்துவம் என்பது அதுதான். கமல்ஹாசன் திரையுலகுக்கு என்னவெல்லாம் அறிமுகப்படுத்தினார், அவருடைய சாதனைகள் என்னவென்றெல்லாம் நான் இங்கே பேச வரவில்லை. என்னுடைய அந்த ரசிகனாக நான் எவ்வாறு மாறினேன் என்ற அனுபவம் மட்டும்தான். சோ இவ்வாறு காலம் கடந்து செல்கின்றது. 2022 விக்ரம் படம் வெளியாகின்றது. விக்ரம் படம் வெளியாகும் பொழுது என்னுடைய மகனுக்கு 8 வயது. இந்த விக்ரம் படத்தை பார்த்துவிட்டு என்னுடைய மகனுக்கு இந்த உலக நாயகன் மீது ஒரு அலாதி பிரியம் ஏற்படுகின்றது. ஸோ இப்போ இவர் சொல்கின்றார், அப்பா உங்களை போலவே எனக்கும் கமல்ஹாசனை தான் பிடிக்கும். ஸோ அப்போ நான் நினைக்கிறேன் என்னென்னு சொன்னால், விக்ரம் ஒரு ஆக்ஷன் மூவி எல்லாருக்கும் பிடிச்ச திரைப்படம். ஸோ அந்த ஒரு கேட்டகரியில இவரும் விரும்புகிறார். ஸோ ஒரு நாள் இவர் என்கிட்ட கேட்டார், எனக்கு கமல்ஹாசனுடைய பழைய படங்கள் ஏதாவது சொல்லுங்க, நான் பார்க்கணும். உடனே நான் சஜஸ்ட் பண்றேன் அன்பே சிவத்தை. என்னன்னு சொன்னால், நான் நினைத்தது விக்ரம் பார்த்தது இவர் ஆக்ஷனுக்காக. ஸோ இதை பார்க்கட்டும். இதை இவன் பார்த்தால் நிச்சயமாக இவன் கமல்ஹாசனை ரசிக்கின்றான், உலக நாயகனை ரசிக்கின்றான். இதுதான் என்னுடைய அந்த மனதில் இருந்த முடிவு. சோ அன்பே சிவத்தை போட்டு கொடுக்க என்ன ஆச்சரியம், அந்த திரைப்படத்தை முழுமையாக அமைதியாக இருந்து அவர் பார்த்து முடிக்கின்றார். வயது 9 வயது. இப்பொழுது கூட அந்த அன்பே சிவம் திரைப்படத்தில் ஏதாவது சீன்ஸ் டிவியில் போனால் நிச்சயமாக அவர் நின்று பார்ப்பார். அதே போன்று தசாவதாரம் அவருக்கு மிகவும் பிடித்த திரைப்படம். காலங்கள் மாறும், ரசிகர்கள் மாறுகின்றார்கள். ஆனால் இந்த கலைஞானி அவருடைய கலையை ஆராய்ந்து உணர்ந்து உணர்ந்து ரசிக்கக்கூடிய ரசிகர்கள் உருவாகி கொண்டே தான் இருக்கின்றார்கள். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அது என்னுடைய மகன் மூலமாக நான் கண்கூடாக கண்ட உண்மை. அவர் மறைந்தாலும் நாங்கள் மறைந்தாலும் அவருடைய ரசிகர்கள், அவர் இந்த திரையுலகுக்கு விட்டு சென்ற எதுவுமே காலத்தால் எப்போதுமே அழியாது. இதற்கு உண்மையில் தமிழ் திரையுலக, அதாவது தமிழ் மக்களாகிய நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்னொரு விதத்தில் கமல்ஹாசன் என்ற மனிதனுடைய தனி மனித வாழ்வில் எனக்கு உடன்பாடு இல்லை. கமல்ஹாசன் என்னும் அரசியல்வாதியில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் கமல்ஹாசன் என்னும் மகா கலைஞர், மகா நடிகன்,
அது மட்டுமே எனக்கு கமல்ஹாசனை பற்றி தெரிந்தது. அன்றும் இன்றும் என்றுமே நான் கமல்ஹாசன் ரசிகன் தான், உலக நாயகனின் ரசிகன் தான். நீங்கள் எவ்வாறு உலக நாயகனின் ரசிகனாக மாறினீர்கள் என்பதை சுருக்கமாக பதிவிட்டு போங்கள் கமெண்ட் செக்ஷனிலே. சந்திக்கிறேன் இன்னும் ஒரு பதிவில். அதுவரை விடைபெறும் நான் என்றும் உங்களில் ஒருவன் சந்திரன். நன்றி.